என்னடா பிக் பாஸ் நடத்துறீங்க, லைவ் ஓபன் பண்ணாலே ஏதோ வளவள தொளத்தொளன்னு ரொம்ப தொய்யலா போயிட்டு இருக்கு. ஒரு ஆக்டிவாவே இல்ல. அதிகபட்சமா இந்த லைவ்ல பேசிட்டு இருக்குது இந்த ஜாக்லின் இல்லன்னா நம்ம ஃபேட்மேன் அவர்கள். இவங்க 2 பேர் தான் ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர மத்த யாருகிட்ட இருந்து கண்டென்ட்டே வரல. சும்மா அங்க எங்கேயுமா சிரிச்சுட்டு சுத்திட்டு இருக்கானோ, கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கானோ, அப்படிதான் இருக்க தவிர பெருசா கண்டென்ட் வரல. சோ அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான ஓட் லிஸ்ட பத்தி பார்க்க போறோம். சோ பிக் பாஸ்க்கான ஓட் லிஸ்ட பத்தி பார்க்க போறோம். ஒரு 6 பேர் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த 6 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் இருக்காரு, ஜாக்லின் இருக்காங்க, அருண் பிரசாத், ரஞ்சித், அப்புறம் சௌந்தர்யா, ரவீந்தர். இந்த 6 பேர் வந்து இந்த எவிக்ஷன்ல இருக்காங்க. இந்த 6 பேர்ல இருந்து இந்த ஒரு நபர் தான் வெளியே போக போறான்னு சொல்லிட்டு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓரளவு உண்மையாவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சில பல நியூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பட் இந்த ஆள் போயிட்டாங்கன்னா கண்டென்ட் நம்ம கொஞ்சம் தொய்யலா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். உண்மையாவே அவர் தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த ஆள் தான் வெளியே போறதா ஒரு நியூஸ் வருது. அதை பத்தி ஃபுல்லா பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி லைவ் அப்டேட் ஒன்று சின்னதா ஒன்று சொல்லிடுறேன். வீட்டுக்குள்ள எந்த ஒரு கண்டென்ட் இல்லாம இருந்துச்சு. சோ 2 டீமே பிரிச்சு விட்டுருக்காங்க, ஆண்கள் பெண்கள். சோ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் கிராசரிஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சமைக்கிறது தனித்தனியா சமைச்சுக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ சமையல்ல பிரச்சனை இல்ல. சோ சமையலுக்கான பொருட்கள் எடுக்கிறதுக்கு 2 டீம்ல இருந்து 2 பேர் போங்க. ஆளுக்கு 13,500 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா அந்த 13,500 ரூபாய்க்கு உள்ளதான் நீங்க எடுக்கணும். அதை விட்டு ஒரு 250 ரூபாய் கூட போனாலோ, 500 ரூபாய் கூட போனாலோ, இல்ல 1000 ரூபாய் கூட போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கிராசரிஸை நாங்க கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு ஆப் இருக்கு. சரி, அப்ப அந்த கிராசரிஸ் எடுக்க போற ஆட்கள் கொஞ்சம் உஷாரான ஆட்கள் போனோம். பெண்கள் டீம்ல இருந்து யார் போனா தெரியுமா? ஜாக்லின், தர்ஷா குப்தா, நம்ம அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, இவங்க 3 பேர் போயிருக்காங்க. ஆண்கள் அணியில இருந்து விஜே விஷால், ஆர்னோ, தீபக். சோ இதுல விஜே விஷால் அவர்கள் சமைக்க தெரியும். ஆர்னோ அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கையை நீட்டி நீட்டி பறைக்கிடுவாரு. இதுல எதுக்கு தீபக் போனாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தீபக் வந்து காலில் அடிபட்டு அவர் நடக்க முடியாம நொண்டிக்கிட்டு சுத்துறாரு. கடை சீசன் தினேஷ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. சோ நொண்டிக்கிட்டு சுத்துறாரு. இவர் எதுக்கு தேவையில்லாம அங்க போனார்? போயிட்டார். போனவர் சும்மா இருக்காரா? பெண்கள் அணி கூட பரவாயில்ல, அந்த அமௌண்டோட அதிகமா எடுக்கலனாலும் ஓரளவு ஜாமான பிறக்கி எடுத்துட்டாங்க. ஆனா ஆண்கள் அணி ஏதாவது ஒண்ணு எடுக்க போனா கூட அங்கிருந்து தீபக அதை எடுக்காதோ இதோ அப்படின்னு சொல்லி கத்தி 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 மொத்தமா ஆஃப் பண்ணி ஒருத்தனை ஒழுங்கா ஒண்ணுமே எடுக்கல. இவனை சமைக்கிறதுக்கு உருப்படியா எதுவுமே எடுக்கல. ஒரு வாரத்துக்கு அது தாங்காது. அதிகபட்சம் 3 நாள் தாங்கும், 2 நாள் தாங்கும் அதிகபட்சம். நல்லா சாப்பிட்டா அவ்வளவுதான் கிராசரிஸ் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. தீபக் அவர் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப இவனை இது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கடந்து பாத்ரூம்ல குமிர்றானு யாரு? நம்ம விஜய் விஷால், அந்த ஆர்னோ, இவங்க 2 பேர் சேர்ந்து குமிர்றாங்க. இதுல அருண் வேற வந்து என்ன பண்றாருன்னா எரியற தீல எண்ணெய ஊத்திட்டு இருக்காரு. ஏன் அப்படி எடுத்த மச்சான்? உனக்கு தானே சமைக்க தெரியும், நீ தானே மச்சான் எடுக்கணும். அவர் யாரு மச்சான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு இப்ப ஆண்களுக்குள்ளே லைட்டா சண்டை வர ஆரம்பிச்சு. பட் இந்த சண்டை வந்து நியாயமான சண்டையா நான் யோசிக்கிறேன். ஏன்னா உண்மையாவே தீபக் அவர்கள் கொஞ்சம் டாமினேட்டா ஃபீல் ஆகுது. அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்றது, யாரா ஏதாவது பேசினா அதுல போய் இது பண்ணிட்டு மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பண்றாரு. சோ இந்த விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஆண்களுக்குள்ள பிரச்சனை வரும் நான் நினைக்கிறேன். மொத்தத்துல பெரிய ஆப்பா வாங்கிட்டாங்க. சோ இந்த இதுலதான் இவங்களுக்கு உப்பு இல்லாம இருக்கு. இவங்க கிட்ட இப்ப உப்பு இல்ல. உப்பு இருந்த உப்பையுமே பெண்கள் அணி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. சோ இதுதான் அந்த ப்ரோமோ கண்டென்ட்டா வந்துச்சு. சோ நல்லா தெரியுதா, இதான் அந்த ப்ரோமோ கண்டென்ட். உப்பு இல்லாம இருக்கனால அவங்க உப்பு ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ உப்பு இவங்களுக்கு வேணும், உப்பு இல்லாம சமைக்க முடியாது. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டோர் ரூம் வழியா தானே எல்லா ஜாமானும் வரும், மொத்த ஜாமானையுமே அங்க புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பெண்கள் அணிக்கான கிராசரிஸ் கூட அங்க வந்திருக்கு, அதையுமே சேர்த்து அங்க லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்க, உங்க கிராசரிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி லாக் பண்றாங்க பாருங்க. ஒரே ஒரு ஸ்டோர் ரூம் கிடைச்சனால பயங்கரமா லாக் பண்றாங்க. அந்த இடத்துல உங்க உப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் கொண்டு லாக் பண்ணுள்ள உள்ளத்துக்கு வை சொல்லிட்டு மொத்தமா லாக் பண்றாங்க. இதுதான் சண்டை வெடிக்க போகுது. இப்ப லைவ்ல வந்து ரூல்ஸ் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வெறித்தனமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அப்புறம் சண்டைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல தீபக்க பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். சோ ஓட் லிஸ்ட்டுக்கு போலாம். சோ இந்த ஓட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அபிஷியலா சில பல நியூஸ் கிடைச்ச வரத்துக்குமே முத்துக்குமரன் அவர்கள் வந்து முதல் இடத்துல இருக்கதா கேள்விப்பட்டேன். முத்துக்குமரன் அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. 23,500 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்துல சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. ஆனா அபிஷியலா பார்க்கும்போது முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். பட் அது எவ்வளவுக்குள்ள கரெக்டா இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அன்அபிஷியலா 2வது இடத்துல இருக்கும்போது மேபி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அபிஷியல் கிடையாது. அபிஷியல்ல சொல்லிருக்காங்கன்னா அன்அபிஷியல் 2வது இடத்துல இருக்காருன்னா மேபி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். 2வது இடத்துல முத்துக்குமரன் இருக்காரு. அவர் ஒரு 19,500 ஓட்டுகளை வாங்கி 2வது இடத்துல இருக்காரு. சோ 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜாக்லின் அவர்கள். சோ 3வது இடத்துல ஜாக்லின் ஒரு 13,500 ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்க. சோ உண்மையாவே சொல்ல போனா ஜெனரல் ஆடியன்ஸ் யாருக்குமே இப்போ ஒண்ணு பெருசா ஜாக்லினா பிடிக்கல. அவங்க ஏதோ கண்டென்ட் பண்றாங்க. இந்த நம்ம வந்து சுறுசுறுப்பா சும்மா அதை பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம் தெரியுமா, நமக்கு அவங்க ஏதோ கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. மத்தபடி பாக்குற எல்லாருக்குமே இரிட்டேட்டா தான் ஃபீல் ஆகுது. அதுதான் உண்மை. நீங்க எல்லாம் சொல்லலாம் திருப்பி வந்து முட்டு கொடுக்கலாம், அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க தனியா ஆடுறாங்க. ஆனா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. சும்மா அல்றது, சும்மா எல்லாத்துலயும் வாய்ஸ் ஓவர் பண்றது, அது வந்து இரிட்டேட்டா தான் இருக்கு. சோ அந்த வகையில 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அருண் அவர்கள் 13,500 ஓட்டு. இவருக்கு எங்க இருந்து இது 13,000 ஓட்டுகள் வந்துச்சு எனக்கு தெரியலப்பா. இவர் அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பண்ணார் 2-3 விஷயம் பண்ணாரு. என்னன்னா ஒளரிட்டு கிடந்தாரு. ஒரு நாமினேஷன் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒளர்றாரு தவிர ஒரு ஸ்டெடியாவே இல்ல.
இவர் உண்மையாவே இந்த பிக் பாஸ் தெரிஞ்சு வந்தாரா தெரியாம வந்தாரா எனக்கு தெரியல. நேத்து கூட இந்த கேப்டன் டாஸ்க் நடந்து முடிஞ்சோடனே வந்து கேக்குறாரு, இது என்ன டாஸ்க், கேப்டன் டாஸ்க் எப்போ வைப்பாங்க? ஏய், அது கேப்டன் டாஸ்க்னே தெரியாம தான் விளையாண்டியா? அதாவது என்ன டாஸ்க், எதுக்கு விளையாடுறோம் எதுவுமே தெரியாம சொல்லுவாங்களே, என்ன மேட்ச் என்ன டீம்னு எதுவுமே தெரியாம யாரா நீ மண்ணு மாதிரி வந்திருக்கிற மாதிரி தலைவன் அப்படிதான் இருக்கான். ஒண்ணுமே தெரியல பிக் பாஸ் பத்தி. ஆனா பயங்கரமா பேசுறாப்ல, அது அப்படி பண்ணும், இது எப்படி பண்ணும், இதை எப்படி பண்ணலாம். அதாவது லாஸ்ட் சீசன் அர்ச்சனா அவர்கள் வந்தாங்கல்ல, அந்த ஒரு தைரியம் தான். அது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது ஓப்பனா பிற சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் டெய்லர் தான், சேம் சட்ட துணி தான், சேம் அளவு தான், அதே டெய்லர் தான் சட்டம் தைக்கிறதா கேள்விப்பட்டேன். தைக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்க்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவீந்தர் அவர்கள். சோ இவங்க தான் 5வது இடத்துல இருக்காங்க. கடைசி இடத்துல ரஞ்சித் அவர்கள். சோ இவங்க 2 பேர் தான் கடைசியில இருக்காங்க. நல்லாவே தெரியுது. அன்அஃபிஷியலா இவங்க தான் இருக்காங்க. அபிஷியலுமே இவங்க 2 பேர் இருக்குமா தான் கேள்விப்பட்டேன். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இதுல ஒருத்தர் தான் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஏஆர்எம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏஆர்எம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஆட்கள் தான் லைனா வின் பண்ணிட்டே வராங்க. அந்த அடிப்படையில கடைசியில அர்ச்சனா வின் பண்ணாங்க. அடுத்தது ஆறு அடிப்படையில இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒருத்தர் இருக்கிறது 2 பேர் தான், ரவீந்தர் அண்ட் ரஞ்சித். இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் அவர்கள் தான் சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்து ஒரு நியூஸ் படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் முடியல. அவர் வந்து ஓரளவு கண்டென்ட் கொடுப்பான்னு சொல்லி எடுத்தாங்க. அவர் கண்டென்ட் கொடுக்குறாரு, முடிஞ்ச அளவு உட்கார்ந்த இடத்துல கண்டென்ட் கொடுக்குறாரு. பட் போக இந்த மாதிரி வெறும் உட்கார்ந்த இடத்துல கண்டென்ட் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஈஸியா ரிவ்யூ பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பேசலாம். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குற இடத்துல ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணி கேமரா பார்த்து கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தா மக்களுக்கு பிடிக்குமானா பிடிக்காது. சோ அந்த வகையில அவர் தான் வெளியேன்னு சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த் இஷ்யூரா இருக்கு, உங்களுக்கே தெரியும். நேத்தே ஆள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அந்த வகையில ரவீந்தர் அவர்கள் தான் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதே 6ல ரஞ்சித் அவர்களும் இருக்காங்க. அவருக்கு ஓட்டுகள் சுத்தமா இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவர் சைட்ல இருந்து கண்டென்ட்டே வரல. ரஞ்சிதா ஃபேட்மேன் அவர்களான்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஃபேட்மேன் அவர்கள் பெஸ்டா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஏதாவது ஒண்ணு பேசுறாரு, கண்டென்ட் கொடுக்குறாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா லைவ்ல நீங்க பாத்துட்டே இருக்கலாம். ஆனா ரஞ்சித் அவர்கள் உங்களால அப்படி பார்க்க முடியாது. ரஞ்சித் அவர்கள் எப்படி பார்க்கலாம்னா, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவார். செல்லம் அது அப்படி இல்ல, செல்லம் தங்கம் அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. மத்தபடி தனிப்பட்ட முறையா அவர் கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. சுத்தமா அவர்கிட்ட இருந்து நமக்கு கண்டென்ட் வரவே இல்லை. சோ அதனால மேபி இன்னொரு 2 வாரங்கள் வச்சு கண்டென்ட் எடுத்துக்கலாம், ஃபேட்மேன் வச்சு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபேட்மேனை உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு திக்கி ஃபேட்மேன் சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு எனக்கு வந்த நியூஸ் அப்படிதான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ரஞ்சித் போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த 6 பேர்ல யார் வெளியே போனா கரெக்டா இருக்கும், அதாவது ஃபேரா இருக்கும், அடுத்தடுத்த வைல்ட் கார்டு உள்ள வரட்டும், கண்டென்ட் வந்து ஓரளவு சேஞ்ச் ஆகும், கேம் சேஞ்ச் ஆகும்னா யார சொல்லுங்க? 6 பேர் இருக்காங்க. சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின், அருண் பிரசாத், அப்புறம் ரவீந்தர், ரஞ்சித். இந்த 6 பேர்ல இந்த ஒரு ஆள் வெளியே போட்டு போறோம், பிரச்சனை இல்ல. புதுசா யாரா வரட்டு கண்டென்ட் கிடைக்கும்னா யார சொல்லுவேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் வீட்டுக்குள்ள 2 நாள் பாத்திருக்கீங்க. இந்த 2 நாள்ல இந்த பிக் பாஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? சுறுசுறுப்பா போதா, இல்ல நார்மலா போதா, இல்ல மொக்கையா போதா? என்ன கேட்டீங்கன்னா 2 நாள் தான், அதனால ஒன்னும் பெருசா சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இந்த 2 நாளையுமே அவங்க யாருமே பெருசா ஆக்டிவ் ஆகல. ஒரு சில பேர் மட்டும் தான் பேசுறாங்க. பெண்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா பேசுறாங்க, அடுத்ததா ஜாக்லின் பேசுறாங்க. ஆண்கள் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் அவர்கள் பேசுறாங்க, தீபக் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, முத்துக்குமார் அவர்கள். இவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. மத்த எல்லாம் சும்மா ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க, ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க, உட்டா கோலிக்கா பம்பரம் எல்லாம் விளாடுவான்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் கண்டென்ட் போயிட்டு இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த